श्रीमद्रङ्गशटारिशम्यमिवराट् प्राप्तागमहन्तद्वयं दृष्ट्या वीररघुद्वहार्यसुगुरोः न्यस्तात्मरक्षाभरं श्रीशैवत्सविभूषणं गुरुवरं श्रीश्रीनिवासाभितं श्रीमालोलरमानिवासचरणं न्यस्तैकचित्तं श्रये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यौ जानकी रघुनायकौ कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्देर्वाल्मीकिकोकिलम् अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशं मक्षअन्तारं वन्दे लङ्काभयङ्करम् आञ्जनेयमदिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं वैदेहीसहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाजयति प्रबन्धनसुधा सत्यं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरदादिभिः परिवृतैरामं भजे श्यामलं जयत्याश्रितसन्त्रासध्वान्तविद्वंसनोदयः प्रभावान् सीतया देहव्या परमव्योमभास्करः. ஸ்ரீமத் ராமாயணம் அப்படின்ற காவியமே தர்மத்தை சொல்கிறதுக்காக வந்த காவியம். அப்படிப்பட்ட காவியத்தினுடைய நாயகனான ராமன் சூரிய குல தோன்றல் அப்படின்றத பார்த்தோம். அந்த ராமனோட பெருமை என்னன்றதை பார்த்தோம். அந்த ராமாயணத்தோட பெருமை என்னன்றதை பார்த்தோம். அதை எழுதிய வால்மீகி முனிவருடைய மகிமை என்ன அப்படின்றதெல்லாம் தான் நம்மளுடைய முகவுரை தொகுப்பில் நாம் எல்லாத்தையும் அனுபவித்தோம். அப்படி வால்மீகி பகவான் இந்த ராமாயண காவியத்தை எழுதுறதுக்கு முன்னாடி நாரத மகரிஷி உபதேசம் பண்ணுறாருன்னு சொன்னோம். அப்போது வால்மீகி பகவான் நாரத மகரிஷி கிட்ட ஒரு 16 குணங்களுடைய புருஷன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்யவாக்கியோ திருடவ்ரதா அப்படின்னு கேட்குறார். இந்த மாதிரி 3 ஸ்லோகங்கள் 16 கேள்விகள் கேட்குறார். இந்த உலகத்திலேயே குணங்களை உடையவன் எவன், வீரனானவன் எவன், தர்மம் அறிந்தவன் எவன், உண்மையை சொல்லுபவன் எவன், திடமான சங்கல்பத்தை உடையவன் எவன்னு ஒரு 16 கேள்வி கேட்குறார். இந்த ஒவ்வொரு கேள்வியையும் நமது கம்பன் எப்படி அனுபவித்தார் அப்படின்றது தான் நம்ம தொகுப்புடைய தலைப்பாக பார்த்தோம். அதாவது கம்பனின் கருணாநிதி. அப்போது இந்த வால்மீகி மகரிஷிக்கு நாரத பகவான் உபதேசம் பண்ணிவிட்டார். வால்மீகி மகரிஷி தாம் மத்தியானம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறதுக்காக தமசா நதி கரைக்கு போகிறார். அங்கே 2 கிரௌஞ்ச பக்ஷியில் ஒரு வேடன் அடிச்சுடுறான், ஒரு பக்ஷியை ஒரு வேடன் அடிச்சுடுறான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் பண்ணுறார். மா நிஷாத பிரதிஷ்டாத்வம் மகம சாஸ்வதி சமாஹா எத் கிரௌஞ்ச மிதுனாப்பியகம் அவதி காம மோகிதம் அப்படின்னு. வேடனே 2 கிரௌஞ்ச பக்ஷின்னா அன்றில் பறவைகள். அது எப்பயுமே கணவனும் மனைவியும் சேர்ந்து தான் இருக்கும். அதில் அந்த கணவன் பக்ஷியை அந்த வேடன் அடிச்சுட்டான்னு உடனேவே ஒரு மிதுனமாக இருக்கக்கூடிய 2ஆக ஜோடியாக இருக்கக்கூடிய ஒன்று தனி அழிச்சுட்டியே, நீ அழிஞ்சு போயிடுவ அப்படின்னு சபிக்கிற மாதிரி ஒரு ஸ்லோகம் பண்ணிட்டார். அதை பண்ணிவிட்டு உடனே மனசில் கவலையில் திருப்பி தன்னுடைய ஆசிரமத்துக்கு வரார். பிரம்மா உபதேசம் பண்ணுறார். நான் தான் சரஸ்வதி உன் வாக்கில் அனுப்பிச்சேன், அதனால தான் இந்த ஸ்லோகம் வந்ததுன்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்லோகத்துக்கு வேற ஒரு அர்த்தம் பண்ணுறார். மா அப்படின்ற பதமானது தாயாரை சொல்லும், மானிஷாதன் அப்படின்னா ஸ்ரீனிவாசனை சொல்லும். எப்படி ராவணன் மண்டோத்ரி அப்படின்னு 2 பறவைகளில் ராவணன்ற பறவைகளை இந்த ராமனானவன் அழித்தானோ அந்த மாதிரி இந்த கிரௌஞ்ச பக்ஷியில் ஒன்றுத்தை அந்த வேடன் அழிச்சுட்டான், இப்படி தான் சுவாமி அதுக்கு அர்த்தம் அப்படின்னு பிரம்மா வால்மீகிக்கு சொன்ன உடனே வால்மீகிக்கு மனசில் திருப்தி வருது. அதாவது இந்த ராமாயண கதையுடைய சாரம் என்ன, சீதை ராமன் அப்படின்ற இடத்துல சீதையை ராவணன் கொண்டு போயிடுறான். அந்த ராவணனை அழித்து பெருமாள் சீதையை காப்பாற்றிட்டு வரார் அப்படின்றத சொல்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்குன்றது தான் இந்த காவியத்துக்கு முதல் ஸ்லோகம்ன்றதெல்லாம் இந்த ராமாயணத்தினுடைய கதை சாரம். அப்போது இப்படி 16 கேள்விகள் கேட்ட வால்மீகி ஒன்னொன்றுத்துக்கும் நாரதர் மொத்தமாக ஒரே பதில் சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒருவன் யார் அப்படின்னா கருணையே வடிவான கருணாநிதியான அயோத்தியில் பிறந்த ராமன் அப்படின்னு நாரதர் பதில் சொல்லிவிடுறார். இந்த ஒவ்வொரு குணத்தையும் ராமாயணத்தில் ஒவ்வொரு கதைகளை கொண்டும் பல கதைகளை கொண்டும் நாம் அனுபவிக்க போகிறோம். அதில் வால்மீகி கேட்ட முதல் கேள்வி கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஹா அப்படின்னா என்ன, யாருன்னு அர்த்தம். குணவான் யார், யார் குணவான், இதுதான் வால்மீகியுடைய முதல் கேள்வி. இந்த லோகத்தில் சாம்பிரதம் லோகே குணவான் கஹா, குணங்களை உடையவன் யார் அப்படின்னு கேட்குறார்.
இவர் கேட்குற கேள்விகளுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது. இவர் கேட்க போகிறது 16 குணங்களை பற்றி கேள்வி கேட்குறாருன்னு சொன்னோம். மேலே ஒவ்வொரு குணத்தை பற்றி கேட்கக்கூடிய வால்மீகி எடுத்த உடனே குணவான் ஏன் கேட்கணும்? பாக்கியெல்லாம் வீரியவானும் குணம்தான், தர்மவான்றதும் குணம்தான், சத்தியம் சொல்பவன்றதும் குணம்தான், சத்திய சங்கல்பன்றதும் குணம்தான், எல்லாமே குணமாக இருக்கும் பொழுது இங்கே பொதுவாக குணவான்னு வால்மீகி கேட்டார்னா அந்த குணம் எதை குறிக்கும் அப்படின்னா, சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் சொல்கிறார், விஷகிரி கிருகமேதிகுணா போத பலைஸ்வர்ய வீரிய சக்தி முகாக தோஷா பவே யுரேதே யதினாமதயே த்வயா வினா பூதா. திருவேங்கடமுடையான்னு சொல்லக்கூடிய ஸ்ரீனிவாசன் கிட்ட, திருப்பதி பெருமாள் கிட்ட தேசிகன் தயாசதகம்னு ஒரு 100 ஸ்லோகம் பண்ணுறார். அதில் இந்த தயைன்ற குணமானது எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறார். பெருமாளுக்கு ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ்ன்னு 6 குணங்கள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த 6 குணங்களும் குணங்களாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா அந்த பெருமாளுடைய தயைன்ற குணம் தானா. அப்போது இந்த தயைன்ற குணம் இருந்தால் இந்த 6 குணங்கள் கூட நல்ல வழியில் போயிடுமா. இந்த தயைன்ற குணம் இல்லைன்னா பெருமாள் இந்த மக்களை அவர்களுடைய புண்ணிய பாப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தண்டனை கொடுக்கறதுக்கு எண்ணம் ஜாஸ்தி ஆகிடுமா. இந்த தயை இருந்ததுன்னா அந்த தண்டனையானது கம்மியாகுமா. அதனால் இந்த தயை இல்லைன்னா அந்த 6 குணங்களும் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேற ஏதாவது தீங்கு விளைவிச்சிடுமோ, இல்லை அவளை கட்டளை சாஸ்திர பிரகாரம் பெருமாள் தண்டிச்சிட போகிறாளோ அப்படின்னா அந்த தண்டனையை குறைக்கிறதுக்கு இந்த தயையானது உதவுறதான். இதை தான் தேசிகன் சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். ஆக குணவான் அப்படின்னா எது அப்படின்னா தயையை சொல்லக்கூடிய சௌஷீல்யம் அப்படின்ற குணத்தை தான் வால்மீகி சொல்கிறார். இப்போ சௌஷீல்யம் அப்படின்னா ராமன் யார்? ஒரு குலத்துக்கே ராஜா, சூரிய குலத்தில் வந்த ராஜா. அப்படிப்பட்ட ராஜாவான ராமன் எவ்வளவோ கீழ்ப்பட்ட ஜனங்களோட கலந்து பரிமாறுறார். அதுதான் சௌஷீல்யம். அதாவது எல்லாரை காட்டிலும் எல்லா விதத்திலும் மேம்பட்ட ஒருவன் கீழ்ப்பட்டவர்களோடு கலந்து பரிமாறும் பொழுது ஒரு ஒத்துமை வருதோ இல்லையோ, அந்த குணம்தான் சௌஷீல்யம். ராமாயணத்தில் பெருமாள் ராஜாவாக இருந்தாலும் இந்த குணத்தை காமிச்ச இடங்கள் பல இருக்குது. முதல் பார்க்கணும் அப்படின்னா குகன் விஷயத்தில் தான் பார்க்கணும். குகன் யார் அப்படின்னா ஒரு வேடுவன், அதாவது கங்கை கரையில் ஓடங்கள் படகுகள் ஓட்டக்கூடிய ஒரு வேடன். அவனுடைய தொழில் என்ன? மிருகங்கள் அடித்து தோல் எடுத்து தேன்லாம் எடுத்துன்னு அந்த மாதிரி கப்பல் ஓட்டுறது, இந்த தேன் விற்கிறது, தோலெல்லாம் விற்கிறது தான் அவனுடைய தொழில். அவன் ரொம்ப கீழ்பட்டவன், ஜாதி வழியாகவே பார்த்தேன்னா, அதாவது ரொம்ப கீழ் ஏற்பட்டவன். அப்போது ராமன் ராஜா, ராமன் கங்கை கரைக்கு வந்துட்டார், குகன் ராமனை பார்த்துட்டார். அந்த இடத்துல வால்மீகி அற்புதமாக ஒரு ஸ்லோகம் சொல்கிறார், தத்ர ராஜா குகோ நாம ராமஸ்ய ஆத்மசமசகா அப்படின்னர். குகன் ராமன் பார்த்துக்கிற காட்சியே இப்படி தான் அமையிறது. எப்படின்னா ராமஸ்ய ஆத்மசமசகான்னர், ராமனுடைய பிராணனை போன்ற குகன் அப்படின்னு எடுத்த உடனே குகனுக்கு வால்மீகி கொடுக்குற பட்டம். அப்போது பெருமாளுக்கு குகன் கிட்ட எவ்வளவு பரிவு இருக்கணும். அதை ஆழ்வார் சொல்கிறார், ஏழை ஏதலன் கீழ்மகன் என்றாதி இறங்கி. குகன்றவன் யார் அப்படின்னா ஏழையான், இவர் ராஜா, சாதாரண வேடுவன் தானே, காட்டில் வசிக்கிறவன். ஏதலன் யார்? படகோட்டி வேடன். கீழ்மகன் ரொம்ப கீழ் ஜாதியில் பிறந்தவன். இப்படிலாம் பெருமாள் பார்க்கலையாம். என்றாது இறங்கி அப்படியே பெருமாள் கொடுத்தாராம். ஏன் என்ன கொடுத்தாருன்னா அப்படியே குகனை கட்டி பிடிச்சிட்டாராம். சம்பரிஷ்வஜ்யான்னு வால்மீகி போட்டார். குகனை தான் உடம்போடு அப்படியே கட்டி பிடிச்சிட்டாராம். அதாவது ராமனுக்கு இப்போ உடம்புல அந்த நகையெல்லாம் கூட கிடையாது. காட்டுக்கு வரப்போகிற நேரத்தில் மர உரியை தரிச்சுட்டு மான் தோலை போட்டுருந்தா ராமன் வரார். அந்த திருமேனி, தன்னுடைய சுயமான திருமேனி அப்படியே குகனை எடுத்து கட்டி பிடிச்சிக்கிறாராம். அப்போது என்றாது இறங்கி, இதுதான் பெருமாளே ஒருத்தரை கட்டி பிடிக்கிறார் அப்படின்னா இதை காட்டிலும் ஒரு பகுமானம், ஒரு பரிசு ஒருத்தனுக்கு என்ன வேணும்? என்றாது இறங்கி மற்றவர்க்கு இன் அருள் சுரந்து, அவன்கிட்ட அப்படியே கருணையை பொழிஞ்சாராம். இதெல்லாம் எப்படி அனுபவிக்கிறான்னு நம்ம மேலே பார்க்க போகிறோம். இன் அருள் சுரந்து சீதையை பார்த்து சொல்கிறாராம், மாலைமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி உம்பி என்று அப்படின்னர். அதாவது என் தம்பி உன் தம்பி என்று ஒழிந்திலை. இது எல்லாத்தையும் சொல்கிறார். அதாவது மடநோக்கி உன் தோழி, என் தம்பி உன் தம்பி, உம்பி எம்பி என்று ஒழிந்திலை, உகந்து
தோழன் நீ, எனக்கு நீ தோழன்பா அப்படின்னு குகனை ராமன் கொண்டாடுறார் அப்படின்றது திருமங்கையாழ்வாருடைய அனுபவம். இப்போது ராமன் தன்னுடைய சௌசீல்யம்னு சொல்லக்கூடிய மேம்பட்ட தன்மையை விட்டுட்டு ஒரு கீழ்ப்பட்டவனான குகனுக்கு எப்படி தன் கருணையை காமிச்சார் அப்படின்றது தான் முதல் விஷயம். இதை நம்ம கம்பநாடன் எப்படி அனுபவிக்கிறார் அப்படின்றதான் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். கோதைவில் குறிசில் அண்ணான் கூறிய கொள்கை கேட்டான், சீதையை நோக்கி தம்பி திருமுகம் நோக்கி தீரா காதலன் ஆகும் என்ன கருணையில் மலர்ந்த கண்ணன் யாதிலும் இனிய நண்பா அப்படின்னு கம்பன் சொன்னார். அதாவது பாருங்க, வில்லை வைத்து கொண்டிருக்கக்கூடிய ராமன் கூறிய கொள்கையை கேட்டவுடன் குகன் சீதையை பார்த்தானா, அப்புறம் லக்ஷ்மணனை பார்த்தானா, பார்த்து சொன்னானா, தீரா காதலன் ஆகும் என்ன கருணையில் மலர்ந்த கண்ணன். அந்த ராமன் சொன்னானா, இவன்கிட்ட எனக்கு தீரா காதல் இருக்கு பாருன்னு அந்த கருணையில் அவனுடைய கண்ணானது மலர்ந்து தான். யார்? ராமனுடைய கண்ணு. மேலே சொல்கிறாலாம், யாதிலும் இனிய நண்பா, எல்லாவற்றை காட்டிலும் இனிதான நண்பன் அப்படின்னு கம்பன் பிரயோகம் பண்ணியிருக்கார். அதாவது கம்பன் உபயோகிச்சிருக்கார். இதுக்கு காரணம் என்ன? திருமங்கை ஆழ்வார் கூறிய உகந்த தோழன் நீ எனக்கு அப்படின்னு ஆழ்வார் சொன்னதை கருத்தில் கொண்டு கருணையில் மலர்ந்த கண்ணன் யாதிலும் இனிய நண்பா அப்படின்னு கருணையில் சிறந்த கண்ணன் நாம் சொல்ல வேண்டாம், குகன் சொல்லுவதாகவே நமது கம்பநாடன் இந்த ராமனுடைய கருணை அப்படின்ற குணத்தை அனுபவிக்கிறார். இது முதலிடம். இப்படி ராமன் குகன் மேலே வச்சிருக்கிற பாசத்தை வெளிப்படுத்துறது இன்னொரு இடம். அதாவது குகனுடைய பக்தி எப்படி இருக்குன்னா, ராமன் வரும்பொழுதே சொல்லிக்கிறானா, நாவாய் வேட்டுவன் நாய் அடியேன் அப்படின்னு சொல்லிக்கிறானா குகன். அதாவது நாவாய் ஓட்டக்கூடிய வேடன் நாய் அடியேன், நான் யாரு? ராமனுக்கு தாசன் அப்படின்னு சொல்லிக்கிறானா யாரு? குகன். அதனால் இதுவும் திருமங்கை ஆழ்வார் பிரயோகம். நெடியானை அடி நாயேன் நினைந்திட்டேனேன்னு ஆழ்வார் பிரயோகம் பண்ணார். நெடியானாகிய எம்பெருமானை அடியானாகிய நாயான நான் வந்து அடைந்தேன்னு ஆழ்வார் உபயோகித்ததையே இங்கே கம்பனும் நாவாய் வேடுவன். இப்படி ராமன் குகனை கட்டி பிடிச்சுட்டாரோ இல்லையோ, அந்த இடத்த நமது கம்பன் வர்ணிக்கிறார். அந்த கட்டி பிடிச்ச உடனேவே ரெண்டு கண்ணுலேயும் அருவி நீர் சூறதான். யாருக்கு? குகனுக்கு. என்னன்னா, ஒரு பக்கம் ஆனந்த கண்ணீரான், ஒரு பக்கம் கஷ்டத்தில் கண்ணீரான். ஏன் கஷ்டத்தில் கண்ணீர், ஏன் ஆனந்த கண்ணீர்? பெருநில கிழத்தி நோற்றும் பெற்றிலல் போலுமா. அதாவது பெருநில கிழத்தி அப்படின்னா பூமி தேவி. பூமி தேவி நோன்பு இருந்து ராமனை பெத்தா, ஆனால் என்ன ஆச்சு? ராமனுக்கு ராஜ்யம் இல்லாமல் காட்டுக்கு வந்தான். அதனால் அது பெத்தும் பிரயோஜனம் இல்லையா, பெத்திலல் போலும் அப்படின்னர். இருகண் அருவிசோர அப்படின்னு கம்பன் உபயோகம் பண்ணார். என்னன்னா, ஒரு கண்ணில் ஆனந்த நீர், ஒரு கண்ணில் கஷ்டத்தில் நீர். ஏன்னா ராமன் ராஜ்யம் கிடைக்கலையேன்றது கஷ்டம். அந்த ராஜ்யத்தை விட்டதுனால தான், ராமன் காட்டுக்கு வந்ததுனால தான் இன்னைக்கு ராமனுடைய ஒரு சம்பந்தம் குகனுக்கு கிடச்சிது. அதனால் ஆனந்த கண்ணீரான். இது எப்படின்னா, இந்த கஷ்டத்தில் வர கண்ணீர் உப்பு கரிக்குமா, சூடாகவும் இருக்குமா. ஆனந்தத்தில் வர கண்ணீர் அந்த மாதிரி சூடாவோ உப்பாவோ இருக்காதான். அந்த மாதிரி எப்படி குகனுக்கு ஒரே நேரத்தில் ரெண்டு கண்ணீரும் வந்ததுன்னா, ராமன் தன்னோட வந்துட்டான்னு ஒரு பக்கம் ஆனந்தம், ஐயோ ராமனுக்கு ராஜ்யம் போயிடுதே அப்படின்னு ஒரு பக்கம் கஷ்டம். இதுதான் கம்பன் வர்ணிக்கிறார். இருகண் அருவிசோர பெருநில கிழத்தி நோத்தும் பெத்திலல் போலும் அப்படின்னு கம்பனுடைய வரிகள் அழகு பார்த்தேன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்கிறார், பரதன் வரர், பரதன் சேனையோட வரதை பார்த்த குகன் சொல்கிறாராம், ஆழ நெடுந்திர யாரு கடந்திவர் போவாரோ, வேழ நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லாளோ, தோழமையென்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ, ஏழமை வேடன் இறந்திலன் என்று என்னை ஏசாரோ அப்படின்னு கம்பன் அந்த சந்தத்தையே பாருங்க. ஆழ நெடுந்திரை யாரு கடந்திவர் போவாரோ. பரதன் என்னடானா, நாட்டை விட்டு தான் அனுப்பிச்சுட்டான், இப்போ காட்டை விட்டு அனுப்புறதுக்கு வந்துட்டானா சேனையோட. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. ஏன்னா தோழமை என்று அவர் சொல்லிய சொல், ராமன் என்னை பார்த்து தோழன்னு சொன்னானே, அந்த ஒரு சொல்லுக்காக நான் செத்து கூட போகலாம். ஏழமை வேடன் இறந்திலன் அப்படின்னு குகனுடைய பாவம். இவ்வளவு பெரிய ராம பக்திக்கு கிடைச்ச பரிசு, ராமனால் தழுவப்பட்டவன் குகன். எனவே இது ராமனுடைய கருணையின் வெளிப்பாடான முதல் கதை. அடுத்த கதையை அடுத்த தொகுப்பில் பார்ப்போம். ஏவமே தத் புராவிருத்தம் வியாக்கியானம் பத்ரமஸ்துவஹ பிரவ்யஹாரத விஸ்திரப்தம் பலம் விஷ்ணோ பிரவர்ததாம் ஆசாத்ய நகரீம் திவ்யாம் அபிஷிக்தாய சீதையா ராஜாதிராஜராஜாய ராமபத்ராய மங்களம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே
ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச மகாதேசிகாய நமः.